வணக்கங்க. என் பேரு ஈஸ்வரமூர்த்தி. என்னுடைய கூட பிறந்த தம்பி ரவிச்சந்திரன். அவன் வந்துட்டு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சு, அதுக்கப்புறம் போலீஸ் செலக்ஷன்ல செலக்ட் ஆகி, அவன் 2013ல அவன் வந்து போலீஸ் வேலையில ஜாயின் பண்ணான். இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு ஒரு 13 வருஷம் ஆச்சு. ஆக்சுவலா இன்னைக்கு காலையில எனக்கு நியூஸ் கிடைச்சது. நான் தருமபுரியில ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நாங்க இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்துல. நியூஸ் கேட்டோனே நான் கிளம்பிட்டேன். வந்து சேர்ந்ததே வந்து பார்த்தீங்கன்னா 10:45க்கு. இங்க வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. இங்க மாவட்ட ஆட்சியர் அவர்கள், அப்புறம் எஸ்பி, நிறைய போலீஸ் ஆஃபீஸர்லாம் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. வந்ததுக்கப்புறம் தான் ஒரு போலீஸ் மூலமா எனக்கு தெரிஞ்சது, உறவினர்கள் மூலமா தெரிஞ்சது என்ன அப்படின்னா, வெள்ளக்கோவில்ல குறுக்குத்திபாளையம் அப்படிங்கிற இடத்துல ஒரு பேரிகேடு, ஒரு லாரி வந்து பழுதாகி நின்றுருக்கு. இப்போ என் தம்பி வந்து கரெக்டாக ஒரு 3 மணிக்கு அவன் டியூட்டி பார்த்துட்டு இருந்திருக்கான். இப்போ அதை சரி பண்றதுக்காக அந்த லாரி டிரைவரும் என் தம்பியும் சேர்ந்து அந்த பேரிகேடை வச்சுட்டு இருக்கும் பொழுது, பின்னாடி இருந்து வேகமா வந்த ஒரு கார் வந்து மோதிருச்சு. ஆக்சுவலா இந்த டிரைவர் தூக்க கலக்கத்துல இருந்திருப்பார் போல. வேகமா வந்து மோதி அந்த லாரி மேல அடிச்சு என் தம்பியும் லாரி டிரைவர் ஸ்பாட் அவுட். கார்ல வந்தவங்களும் வந்து அந்த விறகு லாரி மேல பின்னாடி வந்து மோதி அதுல இருந்து 4 பேரும் இறந்து போயிருக்காங்க. பாத்தீங்கன்னா என் தம்பிக்கு வந்து 2 குழந்தைங்க இருக்காங்க. ஒரு பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை. பையன் வந்து இப்போ 7 இயர்ஸ் ஓல்டு. அவனுக்கு பொண்ணுக்கு வந்து இப்போதான் ஒரு 4 or 5 இயர்ஸ் இருக்கும் அவனுக்கு. இப்போ வந்து அவனுடைய இழப்பு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பேரிழப்பா இருக்குது. எதுவுமே ஈடு செய்ய முடியாத அளவுக்கு பேரிழப்பா இருக்கு. கவர்மெண்ட் வந்து அனுமதிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஏதோ ஃபண்டு தர்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எவ்வளோ ஃபண்டு கொடுத்தாலும் அது வந்து பத்தாது. இருந்தாலும் எங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கு. இருந்தாலும் அவன் என் தம்பியோட ஒய்ஃப் வந்து அவங்க பிரியா, அவங்க டிகிரி முடிச்சிருக்காங்க, பிஎஸ்சி மேத்ஸ். கவர்மெண்ட் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஏதாவது ஒரு வாழ்வாதாரத்துக்காக ஏதாவது ஒரு அரசு பணி வந்து வழங்கினா அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த பசங்களுக்கும் வந்து படிப்புக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும்னு நான் அரசாங்கத்தை கேட்டுக்கிறேன். ஏன்னா அவரை நம்பி தான் வந்து அந்த குடும்பமே வந்து ஓடிட்டு இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு கடவுள் கொடுத்த ஒரு பாரம் மட்டும் இறங்கிருச்சு. நான் பார்த்துக்குவேன். இருந்தாலும் வந்து ஒரு அரசாங்கத்தின் மூலமா எனக்கு ஒரு ஏதாவது உதவி கிடைச்சதுன்னா நன்றி கடன் பட்டிருப்போம்னு நான் வச்சுக்கிறேன்.